இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமநவமி. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குட்டி கோலம் போட்டாச்சு. எங்கள் வீட்டு செடியில் இன்றைக்கி 5 செம்பருத்தி பூ பூத்துருக்கு. தொட்டியில் 5 பூ பூக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. 1, 2 தான் பூக்கும். அது அப்புறம் சாமிக்கு பறித்து வச்சாச்சு. வச்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் ஸ்கூல் போகிறதுக்காக லஞ்செல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு வந்துட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ராமர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து வீதி உலா வந்துட்டு இருந்தாரு. என்னடா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னுட்டு கொண்டு போன துளசி அங்கேயே கொடுத்து சாமிக்கு வச்சுட்டாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயே சடரி வச்சாங்க. கும்பிட்டுட்டு அங்கேருந்து கோயில் கிளம்பியாச்சு. கோயிலுக்கு வெளியே பூவும் துளசியும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து சாமிக்கு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கருவறைக்கு வெளியே வந்து 2 பக்கமும் கண்ணாடி மாட்டி வச்சுருப்பாங்க. 2 பக்கம் சைடில் நின்று பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ராமர் சீதாம்மா, ஒரு பக்கம் ராமர் லக்ஷ்மணன் தெரிவாங்க. அதை பார்த்துட்டு கோவில் சுற்றி வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே நரசிம்ம சுவாமி கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு வேண்டுதலை போட்டு ஒரு 11 சுற்று கோயிலை சுற்றிட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பசுலாம் தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மோஸ்ட்லி பசங்களோட தான் கோயிலுக்கு போவேன். இன்றைக்கி ஷிஃப்ட்டுங்கிறதுனால இவர் கூட வந்திருக்காரு. 2 பேரும் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெய் ஸ்ரீராம்.